என் தங்கப்பிள்ளையே, பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கவும், இனிமேல் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கவும் உன் தாயானவள் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. உனக்கு நான் என்னவெல்லாம் கொண்டு வருகின்றேன் என்பதனை எல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாமுமே நீ நினைத்தது போல ஒரே நேரத்தில் உனக்கு கிடைக்கவில்லை என்பதனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பது போல நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயே தவிர, நடக்கவில்லை என்று ஒருபொழுதும் உன்னால் மறுக்க முடியாது. இப்படியாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியானபடி சொல்லி தந்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது என்று சொல்லி இதற்கு மேலும் நீ வருந்துவதற்கு இங்கு எதுவும் தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை நிலைநிறுத்த வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேடி என் பிள்ளையை நான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர தொடங்கிவிட்டாயானால் இவையெல்லாம் எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற எண்ணங்களும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து கொடுக்கிறது. அது எப்படி தெரியுமா? தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் வந்ததனால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை கேள்விக்குறியானது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். அப்படியானால் இப்பொழுது உனக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருப்பது நான் அல்லவா? உனக்கான நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பது நான் அல்லவா? அதனால்தான் இந்த தாயை மதித்து நீ இந்த வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் எப்பொழுதும் உன்னால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாக இருக்க வேண்டும். சட்டென்று நாம் ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாறுதல்களையும் கொண்டு வந்து விட மாட்டோம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் தர நினைக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். என்ன நடந்தாலும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையை இத்தோடு முடித்து விடாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக உன்னை எப்பொழுதும் நீ தயாராக வைத்திரு. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்காக எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள். உண்மை இதுதான், வாழ்க்கையின் யதார்த்தம் இதுதான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அதை நீ ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் மறுக்கக்கூடாது. என் பிள்ளையே, நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை தெரிந்து இந்த வாழ்க்கையில் இனிமேல் பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் இனிமேல் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். சரியான பாதையில் என் குழந்தை நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய்.
அதனால்தான் தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. தீமைகளை எல்லாம் வேறறுத்து நன்மைகளை நோக்கிய என் பிள்ளையின் பயணத்தில் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ என்ன இல்லை என்று கண்ணீர் வடித்தாயோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ வேதனைப்பட்டாயோ, அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி தர நான் தயாராகிவிட்டேன். என் பிள்ளையே, பணம் என்ற ஒன்று இங்கு மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பணம் இருக்கின்றவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும், பணம் இல்லை என்றால் ஒருவனை கீழே போட்டு மிதிப்பதுமாகத்தான் இங்கே எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையை தாண்டி நீ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இவர்கள் நினைக்கிறார்கள், நாமும் எப்படித்தான் இங்கு வாழ முடியும் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும். பணம் இருந்தால்தான் இங்கு வாழ முடியும் என்பதனை விட, யாரிடம் உண்மையான உழைப்பினால் கிடைத்த பணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே அது நிலைத்து நிற்கும். மற்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கைவிட்டு போகும் என்பதனை மறந்து விடாதே. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தக்க வைத்து விட முடியாது. யாராலும் இந்த வாழ்க்கையில் தனக்கானவற்றை எல்லாம் தனக்குரியது என்று சேர்த்து கொள்ள முடியாது. உன்னை தேடி தேடி வந்து நான் உன் முன்னால் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றத்தை இவையெல்லாம் ஒரு சேர தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் அடைய முடியாத பல விஷயம், இந்த பணம் என்ற ஒன்று உன் கைகளில் இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பண தேவைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் பணம் இருந்தால் உன்னை தேடி வருகின்றவர்களை ஒருபோதும் நீ ஏற்றுக்கொள்ளாதே. இல்லை என்று தூக்கி எறிந்தவர்கள் இருக்கும் பொழுது தேடி வருகிறார்கள் என்றால் இவர்களுக்கு உண்மையாகவே உன் மீது எந்த வகையிலும் அன்பும் பாசமும் இருக்கவில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். எந்த நேரத்திலும் நான் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான தோற்றத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். எந்த நேரமும் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கே உனக்காக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத தருணங்கள் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. எதிர்பாராத நேரங்கள் உனக்கான மாற்றத்தை கொடுக்க வந்துவிட்டது. இனி என்னவாகும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் முன்னமே உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ செய்துவிடு. என் குழந்தையே, இன்று புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்கு ஏற்ப இந்த நாளில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அல்லது நீ எந்த நாளிலும் இந்த விஷயத்தை செய்யலாம். எல்லாவற்றிற்கும் நம்முடைய மனதுதான் காரணம். நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் காரணம். நாம் நினைத்தால் எல்லாம் நடக்கும் என்று நாம் எண்ணுவதுதான் காரணம். நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நம்மால் அடைய முடியும் என்ற உன்னுடைய நம்பிக்கை தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும். அதனால் எந்த நாளிலும் நம்பிக்கையோடும் நாம் ஆசைப்பட்டதும் நாம் விரும்பியதும் நல்ல பலன்களோடு கிடைக்கும் என்று நீ ஏற்றுக்கொள்வதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை எண்ணி வருந்தினாயோ அவையெல்லாம் இனி உனக்காகும். அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு மண்ணாலான அகல் விளக்கை எடுத்துக்கொள். ஒரு புதிதான அகல் விளக்கு, அதில் 3 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதனோடு சேர்த்து ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இதனை வைத்துவிட்டு உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் தென்மேற்கு மூலையில் வைத்துவிடு. லக்ஷ்மி தாயானவளுக்கு விருப்பமான பொருட்கள் இவையெல்லாம். உன்னுடைய பூஜை அறையில் இருந்து இவையெல்லாம் வீசச் செய்கின்ற மனமானது அத்தனை இடங்களுக்கும் பரவி அங்கே எதிர்மறையான விளைவுகள் எல்லாம் ஓட்டம் எடுத்து நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்க தொடங்கிவிடும்.
என்ன இது, இந்த வாழ்க்கை நம்மை இப்படி பாடாய்படுத்தி விட்டதே என்று சொல்லி வருந்தி கொண்டிருப்பதை விட, என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம் வசமாக வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும், உன்னை சந்தோஷப்படுத்தும், பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கிடைக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தெரிந்தவன் எப்பொழுதுமே தான் ஆசைப்பட்டதை எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பெற துணிந்தவன். எதையும் அந்த நேரத்திற்கு அனாவசியமாக தேர்ந்தெடுக்க கூடியவர்களாக இவர்கள் இருக்க மாட்டார்கள். எதையும் இந்த வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம் எதிர்காலத்திற்குரியது என்பதனை உறுதியாக தேர்ந்தெடுப்பார்கள். மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்காது. கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்பினை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் சரியான பதிலடியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் அது உனக்கானது இல்லை என்பதனால்தான். நான் சொன்னது போல உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்று நினைக்கிறாயானால் அதற்காக நீ நிச்சயமாக நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய பூஜை அறையில் செய்து பார். தென்மேற்கு மூலையில் இதனை நீ வைத்து விட்டால் குபேர பகவானுக்கு உரிய திசை என்பதனால் இந்த நேரத்தில் லக்ஷ்மி தயானவளினுடைய அன்பும் உனக்கு கிடைத்து விட்டால் போதும். நிச்சயமாக மிக பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இவையெல்லாம் அப்படியே உன்னுடைய பூஜை அறையில் இருக்கட்டும். பூஜை அறையில் பூஜைகள் செய்யும் பொழுது இதற்கும் சேர்த்து தீபதூப ஆராதனைகளை எல்லாம் காண்பிக்க வேண்டும். என் குழந்தையே, இதை இப்படியே என்று வைக்கிறாயோ அன்று வைத்துவிட்டு இன்றிலிருந்து 7வது நாள் அடுத்த வார புதன்கிழமை நீ வெள்ளிக்கிழமையில் வைக்கிறாய் என்றால் அடுத்த வார வெள்ளிக்கிழமை, நீ சனிக்கிழமை வைத்தாய் என்றால் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை என்று சரியாக ஒரு வாரம் கழித்து நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் நீ காண்பிக்கின்ற தூப ஆராதனைகளில் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்றால் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நீ காட்டுகின்ற தூபத்தில் போட்டு உன் இல்லம் முழுக்க காண்பிக்க வேண்டும். பச்சை கற்பூரம் ஏற்கனவே பாதி கரைந்து போய் கரையாமலும் இருக்கும். அதனால் அதை எண்ணி நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அனைத்தையும் எடுத்து நீ தூப ஆராதனை காண்பிக்கின்ற இடத்தில் போட்டு விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே ஒரு சேர உனக்கு கிடைக்கும். உன்னோடு இருக்கின்ற இந்த நாள் வரை உன்னோடு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் அதிமுக்கியமான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்காக எப்பொழுதும் என் பிள்ளை நீ தோள் கொடுத்து நின்றாயானால் உன் அம்மா உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன் வசமாக மாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் இனி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வெளிவர முடியாத பல சூழ்நிலைகள் இனிமேல் உன்னால் நிச்சயமாக வெளிக்கொண்டு வர முடியும். நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை பெற்றுவிட முடியும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.